ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஒரு தடவை மார்னிட் பண்ணி வச்சுட்டு அதே மாலையை 5 வெரைட்டியான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லா ரெசிப்பியுமே நல்ல ஈஸியாகவே இருக்கும். இதை எப்படி நாங்கள் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இதில் காட்டிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நாங்கள் இதை செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 1 kg கோதுமை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 7 கப் அளவுக்கு வந்தது. 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஆயில் 6 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஆயில் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாலை படுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டரை ஒரே அடி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக இந்த டோவை நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்ற கொள்ளைக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமாகவே ஊற்றுங்க. நீங்கள் கூடுதலாக ஊற்றிட்டுன்றால் உங்களுக்கு இது தட்டுறே கஷ்டமாயிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை நீட் பண்ண கொள்ளைக்க விளங்கும். ரொட்டிக்கு நீட் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் திக்காக தான் இதை நீட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே கவர் பண்ணிட்டு வைக்கிறேன். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி கோதுமாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த டோவை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை 4ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். நாங்கள் 5 வெரைட்டி இஃப்தார் ரெசிபி செய்யணும். ஃபஸ்ட்டுக்கு இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை போல் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற 2 பெரிய போல்ஸை 4 கட் பண்ணி 8 போல்ஸ் சின்ன போல்ஸாக பிடிச்சி எடுக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பு தட்டி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த 8 போல்ஸையும் நான் ஷவர்மா ரொட்டிக்கு தான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்புக்கும் நல்லா தட்டி விட்டு இதை ஓட்டில் போட்டு சுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிட்டு சுட்டுடுங்க. ரொட்டியை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இதை மிச்ச நேரம் சுட தேவையில்லும். 2 சைடும் லைட்டாக சூடு காட்டிட்டு எடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்கலும். இவ்வளோ தான். எல்லா ரொட்டியுமே நான் இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறேன். நான் இதை மிச்சம் சுட்டு எடுக்கல, இது ஃபஸ்ட் ரொட்டியை மட்டும் மிச்சம் சுட்டு எடுத்தேன். அடுத்த ரொட்டி எல்லாமே ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதுக்காக வேண்டி லைட்டாக 2 பக்கமும் சூடு மட்டும் காட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன். ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை 6 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன்டால் சமோசா சீட்டும் அதோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸும் செய்யணும். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது 6 பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லாத்தையும் போல் சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுக்கிறேன். இது மிச்சம் மெலிசாக தட்டாமைக்கு கொஞ்சம் லைட்டாக தடிப்பமான மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் உங்களுக்கு பார்க்க கொள்ளைக்க விளங்கும். 6 பீஸையுமே நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஆயிலை நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுறேன். ஆயிலை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கோதுமாவை இந்த மாதிரி நல்லா மேலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் இது ஒன்றோடு ஒட்டாமைக்கு வரும். கோதுமை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது நல்லா எல்லா பக்கமும் படுறதுக்கு நல்லா கூடுதலாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் மற்ற ரொட்டி எடுத்து வைக்கிறேன். இதுக்கு மேலேயும் அதே மெத்தட் தான். ஆயிலை நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலால் கோதுமாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு ரொட்டியுமே மேலுக்கு வைக்க கொள்ளைக்கு இதே மெத்தட்டுக்கே செஞ்சிடுங்க. எல்லா ரொட்டியுமே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி கோதுமாவை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தட்டி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா மெல்லிசாக தட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஓட்டில் போட்டு செட்டு எடுக்கிறேன். இதை நீங்கள் மிச்ச நேரம் சுட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் லைட்டாக சூடாகி இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகக்கொள்ளைக்கே இதை 1 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி பெரட்டி விட்டு இது லைட்டாக சூடாகினதுமே இந்த மாதிரி கலட்டி எடுங்க.
நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற சமோசா செய்கிறே கஷ்டம்னு. நானுமே முந்தி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், சமோசா செய்கிறே சரியான கஷ்டம் அப்படின்ட்டு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் செய்யக்கொள்ளைக்கு எனக்கு நல்ல ஈஸியாகவே இருந்தது. சமோசாவுமே வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்தது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் பரட்டி விட்டு இது நல்லா சூடாயினதுக்கப்புறமா ஒன்றொண்டா கலட்டி எடுக்கிறதுமே நல்ல ஈஸியாகவே கலட்டி எடுத்துப்பட்டது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ஈஸியாக கலர்றதுக்கு மெயின் ரீசனே வந்து நீங்கள் அதில் ஒயிலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கோதுமாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் இது நல்ல ஈஸியாகவே உங்களுக்கு கலட்டி எடுக்கலும். பாருங்கள், எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். நல்ல பாக்ஸ் ஷேப்புக்கும் நான் ரூலர் ஒன்று வச்சுட்டு தான் இதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்தேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுற சைஸோட அளவு தெரிஞ்சிக்கும். அதோட அளவு பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக பாக்ஸ் ஷேப்பும் கட் பண்ணிவிடுங்க. நான் இதில் 3 ரொட்டியை தான் 9 பீஸுக்கு சமோசா சீட் செய்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்தேன். மற்றது ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்காக வேண்டி எப்படி கட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் மற்ற 3 ரொட்டியும் வச்சுட்டு இதை நல்லா பாக்ஸ் ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ப்ரிங் ரோலுக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த துண்டுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்லையும். இதையுமே சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது எங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு எங்களுக்கு தேவையான டைமுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது பக்கோடா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வரும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால். இதை உங்களுக்கு உடனே செய்ய தேவையுமில்லை. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கிளிங் ரப்பால் நல்லா சுற்றி விட்டுட்டு சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு 1 வீக் வரங்காட்டியும் வைக்கலும். நீங்கள் 1 மந்த் வரங்காட்டியும் வச்சு யூஸ் பண்ணுறேன்டால் இதை ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணக்கொள்ளைக்கு ஒரு 1 ஹவர் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் லைட்டாக கூல் போனதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் ரோலையுமே இந்த மாதிரி தான் நல்லா கிளிங் ரப்பால் சுற்றி விட்டுட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணலையும் ஃப்ரிட்ஜில் வச்சு. லாஸ்ட்டுக்கு இந்த மிச்சம் மிக்கிற இந்த துண்டு இதுகளையுமே வந்து நான் ஒரு பேகோனில் போட்டுட்டு இதையுமே சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சு 1 மந்த் வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கோ மேடம். இப்போ லாஸ்ட்டாக மிச்சம் மிக்கிற டோ இது மட்டும்தான். இப்போ இதையுமே வந்து நல்ல மெல்லிஸாக தட்டி எடுத்துகிட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறேன் டக்கோஸ் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி பவுல் ஒன்று வச்சு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மிச்சம் மிக்கிற மாவையுமே மறுபடியும் மெல்லிசா தட்டிட்டு இதே ரவுண்ட் ஷேப்புக்கு குட்டி குட்டியாக ரொட்டி தட்டி எடுத்தேன். இப்போ இதையுமே சுட்டு எடுக்கிறேன். இதை நீங்கள் மிச்ச நேரம் சுட தேவையில்லை. லைட்டாக ஒரு 1 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி குயிக்காக இதை பெரட்டி விட்டு இதில் லைட்டாக சூடு மட்டும் காட்டிட்டு எடுத்தாலே போதும். இது ரொட்டி ஒன்றோடு வைக்க கொலைக்கி ஒன்றோடு ஒட்டாமைக்கணும். அதுக்காக வேண்டி தான் இதை லைட்டாக சுட்டுட்டு எடுக்கிறேன் நோட்டில் போட்டு. பாருங்கள், எல்லா ரொட்டியுமே சுட்டு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு வெப் ஷீட்டால் நான் சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நீங்கள் வெப் ஷீட் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயுமே இது உங்களுக்கு போட்டு வைக்கலாம். இதுவுமே அப்படித்தான் உங்களுக்கு 1 வீக் வரங்காட்டியும் சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஷவர்மா ரொட்டியுமே அப்படித்தான் உங்களுக்கு இதே மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சு. நீங்கள் இது எல்லாத்தையுமே கிளிங் ரேப்பில் போட்டு சுத்த கொலைக்கு வந்து இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சுற்றி வைங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மெத்தட்டை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ஷவர்மாக்கும் டக்கோஸுக்கும் நான் ஒரே கறி தான் செய்ய போகிறேன். இப்போ அந்த கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆயில் பொரிய கொலைக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுறேன். வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வர கொலைக்கு க்ரீன் பெல் பெப்பரும் ரெட் பெல் பெப்பரும் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பெல் பெப்பருக்கு பதிலாக கறி கொச்சுக்கு ஆட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். சிக்கனை ஏற்கனவே சால்ட்டும் மஞ்சளும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு இதை சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை இந்த வெங்காயத்தோடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வரக்குள்ள மசாலா ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடரும் சீரகமும் மிளகும் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சளும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நான் இதில் மஞ்சளும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் லைட்டாக இந்த ஒயிலோட பொரிஞ்சு எல்லா மசாலா வாசமும் பேத்து இது நல்லா சிக்கனில் எல்லாம் பரண்டு நல்லா குக்காகி வரட்டும். இப்போ ஷவர்மாக்கும் டக்கோஸுக்கும் கறி ரெடி ஆகியாச்சு. இப்போ இதை அப்படியே வேறு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா நான் இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வந்திக்குது. ரொட்டியில் வந்து கொஞ்சமாக மயோனஸ் செட் பண்ணிட்டு தான் இந்த கறியை வைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து லெட்யூஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். இப்போ எங்களோட ஷவர்மா ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொட்டியுமே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுக்க கொலைக்கும் இது நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்துச்சு. அடுத்து டக்கோஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த டக்கோஸுக்கு வந்து நான் இதை ஃப்ரீசர்லேருந்து தான் நேலியே எடுத்து வச்சுருந்தேன். டக்கோஸ் செய்கிறதுக்கு இது நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதுக்கு இது 2 சைடுமே ரொட்டியில் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பிக்கு மேலே இதை எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் ஒரே அளவுக்கு வரதுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க எல்லா ரொட்டியுமே. எல்லா ரொட்டிலையுமே இப்போ பட்டர் அப்ளை பண்ணிட்டு இப்போ இதை வச்சாச்சு. இப்போ இதை அவனில் வச்சு பேக் பண்ணணும். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அவனில் எடுத்து வைக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ண வச்சாலே போதும். இது நல்லா கிறிஸ்பியாக வரணும். பாருங்கள், இது நல்லா 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது எடுக்கிறேன். இது நல்லா பேக்காகி வந்துக்குது. இது நல்லா கிறிஸ்பியாகவே இருந்தது. இதில் 1-2 டக்கோஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பொங்கி வந்துக்குது. இதை உடச்சி விட்டு சீஸை 4ஆக கட் பண்ணிட்டு ஒரு பீஸை இதில் எடுத்து வச்சேன். இதுக்கு மேலே நான் ஷவர்மாக்கு செஞ்சு வச்சுருந்த கறியை தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மினி டாக்கோஸும் நல்லா ஈஸியாகவே ரெடி ஆகிடுது. இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது சமோசாக்கு எப்படி கறி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக பொரின்னு வரக்குள்ளைக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயமுமே மிச்சம் வதங்க தேவையில்லை. இது லைட்டாக ஆயிலோட மிக்ஸ் ஆக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணுறேன். பச்சை குச்சிக்கவே சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சளும் சீரகம் 1 டீஸ்பூனும் மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். கூடவே சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். இந்த மிளகுடையும் சில்லி பவுடரையும் காரம் வர கொலைக்கு இதில் டேஸ்ட் வேறு லெவல் ஆகிக்கும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலா வெட் பண்ணின உடனே வந்து நான் இறைச்சியுமே நல்லா அவிச்சு வச்சுக்கிறேன். அவிச்சு வச்சுருந்த இறைச்சி வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த இறைச்சி இந்த மசாலாவில் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆயிலோட பொரிஞ்ச மாதிரி வரட்டும். இதில் இப்போ மசாலா வாசமெல்லாம் போய்த்து நல்லா இந்த ஆயிலோட பொரிஞ்ச மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எங்களுக்கு சமோசாக்கு கறியுமே ரெடி ஆகிட்டுது. இப்போ சமோசா சீட்டில் ஒட்டுறதுக்காக வேண்டி கோதுமாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதை நான் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இதை அடுத்த நாள் எடுத்து தான் செய்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதே மாதிரி நல்லா சாஃப்டாக தான் நிற்குது. இதை 1 வீக் வரங்காட்டியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக தான் வரும். இப்போ இந்த ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிற இந்த துண்டை வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு. இது இந்த மாதிரி கோனர் ஷேப்புக்கு மடிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு கறி ஆட் பண்ணுறேன். கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கோனரில் கரைச்சி வச்சுக்கிற கோதுமாவை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமோசா வந்து நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சுட்டேலும் இப்போ மறுபடியும் நான் இன்னொரு சமோசாவை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் ரோலுக்குமே இதே மாதிரி கறியை வச்சு தான் சுற்றி எடுக்கிறேன். நீங்கள் சிக்கனில் கறி செய்கிறதுண்டாலுமே இதே மெத்தட்டுக்கே செய்யுங்க. சிக்கனை வந்து நல்லா அவிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணி செய்யுங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். நீங்கள் சமோசாக்கு மட்டும் நீட் பண்ணி எடுக்கிறேன்றால் நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண தேவையுமே இல்லை. மாக்கு நான் ஆட் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஹாட் வாட்டருக்கு பதிலாக சும்மா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நீட் பண்ணி எடுத்தாலும் கூட சமோசா நல்ல கிறிஸ்பியாக தான் வரும்.
இப்போ இந்த கறியெல்லாம் செஞ்சு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமாவும் உங்களுக்கு இதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுவோம். மேலும் ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு 1 மந்த் வரைக்குமே இதை சும்மா நார்மலாக ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவை டைமுக்கு மட்டும் இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு இது கூல் போனதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும், உடனே செஞ்ச மாதிரி. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கறி குக் பண்ண கொள்ளைக்கு உரப்பை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தாப்பிளைக்கு நார்மல் உரப்பாய்க்கும். எப்போவுமே இன்னொரு சாப்பாடு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறா இருந்தாலும் உரப்பை கொஞ்சம் கூடுவாக போட்டு வைங்க. அது ஃப்ரீசரில் வச்சு கூலானதுக்கப்புறமா அதோட உரப்பு குறைவாக தான் நிற்கும். நான் ஸ்ப்ரிங் ரோலையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது இந்த பக்கோடாவே எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பக்கோடா நல்லா உரப்பாய்க்கிறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் பக்கோடாவில் ஆட் பண்ணுறதுக்கு. பக்கோடா நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை வேறு எடுக்கிறேன். பக்கோடா ஒயரிலிருந்து எடுத்ததுமே இந்த சூட்டோடையே நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சில்லி இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இது பக்கோடாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட 5 வெரைட்டியான ரெசிபி இது தான். சமோசாவும் ஸ்ப்ரிங் ரோலும் பக்கோடாவும் இது கூட சிக்கன் டக்கோஸும் சவர்மாவும் செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சூப்பராகவுமே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு என்னை கமெண்ட்டை சொல்லுங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.